ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்ம தேசத்தில், நம்முடைய பட்டணங்களில், உலகமெங்கிலும் இந்த எழுப்புதல் ஆவியை ஊற்ற காத்து கொண்டே இருக்கிறார். எல்லாருடைய மனதிலேயும் இந்த எழுப்புதலை குறித்து தான் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளில் உலகமெங்கிலும் த டெக்கேட் ஆஃப் ரிவைவல் என்று சொல்லி 2033 அதில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆகி 2000 ஆண்டு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லா சபைகளிலும் ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி, எப்படி இவாஞ்சலிசம், எப்படி 10 லட்சம் சபைகள் ஆரம்பிக்கப்படணும், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்து ஆண்டவர் இந்த நாட்களில் எழுப்பி கொண்டே இருக்கிறார். இந்த 21வது செஞ்சுரியில் நம்ம இதுவரைக்கும் எழுப்புதலை பார்க்கல. ஒவ்வொரு செஞ்சுரிஸ்லேயும் எழுப்புதல் வந்தது. ஆனால் இன்னும் நம்ம இந்தியாவிலேயோ மற்றும் உலகத்திலேயோ ஒரு பெரிய மாற்றத்தை இன்னும் காணலை. ஆவியானவர் அதுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு எழுப்புதலை தருவாராக. இயேசுவே எழுப்புதலை ஊற்றுமையா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம், ஆயத்தப்படுவோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆண்டவர் சபைகளெல்லாம் உயிர்ப்பிப்பார். இந்த உலகமெங்கிலும் பயங்கரமான அசுத்த ஆவிகள் குடிகொண்டிருக்கிறது. உலகமெங்கிலும் நோய் கிருமிகள் தொற்றி வருகிறது. உலகமெங்கிலும் பிசாசானவன் பயங்கரமான கிரியைகளை செய்து கொண்டு வருகிறான். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவர். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பு ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்க்கணும். எழுப்புதல் வருவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை இன்று நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு எருசலேமிலிருந்து 8 மைல் தூரம் கிட்டத்தட்ட இருக்கிற இடத்துக்கு நடந்து போய் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போகிறார். ஆனால் அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது, அவர் துக்கமுள்ளவர்களாக நடந்து போனார்கள். உன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது துக்கம், ஏதாவது வேதனை, ஏதாவது பாரம், இவைகள் இருந்தால் உன் கண்ணு மறைக்கப்பட்டிருக்கும். காரணம், நீ ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர். நீ ஆராதிக்கிற தெய்வம் உன் துக்கத்தை மாற்ற முடியும், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற அந்த நம்பிக்கை இல்லாமலே வாழ்க்கையில் துக்கத்தோடே இருந்தால் சாத்தான் உன் கண்ணை மறைச்சிருவான். 2வது, அவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது நாங்கள் இவர் எங்களை ஆளுகை செய்வார், அவர் எங்களோடு கூட இருப்பார் என்று நம்பி இருந்தோம். ஆனால் 3 நாட்கள் ஆயிட்டு அவரை காணலை, அவர் மரித்து போய்விட்டார். எங்கள் நம்பிக்கை வீணாக போயிட்டு. ஒரு ஆள் மரித்த பின்பு 3 நாள் ஆகிவிட்டால் யூத முறைமையின்படி அதுக்கு பிறகு எல்லாமே முடிந்து போயிட்டு என்று தான் அர்த்தம். ஆகினால அவங்க வாழ்க்கையில் இனிமே இயேசு உயிரோடு வருவாரா என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் போனபடினால கண்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களோடு கூட வந்தாலும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டபடினால அவர்கள் இயேசுவை காண முடியவில்லை. 3வது, மந்த இருதயம் உள்ளவர்களாக போனாங்க. விசுவாசம் இல்லை, மந்த இருதயம். என்னத்தை தான் ஆண்டவர் பேசிட்டு வந்தாலும்
இருதயத்துக்கு உள்ளே போக மாட்டேங்குது. அவங்க எண்ணமெல்லாம் இயேசுவை காணவில்லை. அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னார்கள். எங்கள் ஸ்திரீகள்லாம் போய் பார்த்தார்கள், ஆனால் அவரையோ காணவில்லை. உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி கேட்டபோது சந்தோஷம், ஆனால் அங்கே போய் பார்த்தபோது அவரை காணவில்லை என்று சொல்லி அவன் வாழ்க்கையில் மந்த இருதயம் உடையவர்களாக அவர்கள் போய்விட்டார்கள். ஆகினால உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களை விட்டு விலகி போகிறது மாதிரி காண்பித்தார். அப்போ அவங்க அவரை பார்த்து, ஐயா, சாயந்தரமான நேரம் இருளாக போகுது, எங்களை விட்டு போகாதீங்க, எங்களோட வாங்கன்னு வருந்தி கூட்டிகிட்டு அவரை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைத்து சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்துருக்கும்போது இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டபோது கண்கள் திறக்கப்பட்டது. அருமையானவர்களே, அவர் பேசிக்கொண்டு வந்தபோது உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டு எரிந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மகிமையாய் அவர்களோடு வேத வாக்கியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டு வந்தார். கண் மறைக்கப்பட்டிருக்கு. எனக்கு அநேகருக்கு கண் மறைக்கப்பட்டிருக்கு. எழுப்புதலை காண முடியலை. நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் எத்தனையோ பாவங்களில் விழுந்து கண் மறைக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ சபை விசுவாசிகளுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி எழுப்புதல் வரணும்னா இந்த இயேசு அப்பத்தை பிற்கும்போது கண் திறக்கப்பட்டது போல வேத வாக்கியங்களாகிய அப்பங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் வரணும். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கணும். அற்புதமாய் காரியங்களை அவர் செய்வார். லூக்கா 24:45 வாசிக்கும்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள மனது திறக்கப்படணும். இந்த மனதை பிசாசு முக்காடு போட்டு மூடிடுவான். வேதத்தை வாசித்தா விளங்காது. வேதத்தை வாசித்தா மெதுவாக ஆண்டவருடைய ஆவியானவர் ரோடு சேர்ந்து வாசிக்கிறதற்கு நேரமில்ல அநேகருக்கு. இந்த வேதத்தை வாசிக்க நேரம் கொடுக்கலைனா, நேரம் எடுக்கலைனா, ஆவியானவரோடு உட்கார்ந்துருக்கலைனா, இதெல்லாம் வாசித்தேனுங்கிற எண்ணம் அவ்வளோதான் இருக்குமே தவிர ஆண்டவரை காண முடியாது. 2 கொரிந்தியர் 3:18 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லுது? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமைக்கு மேலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை கண்ணாடி. அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவருடைய சாயலை நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த சாயலை ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார். அந்த மகிமையை நம்ம பார்ப்போம். அந்த மகிமையை பார்க்கும்போது அந்த மகிமைக்கு மேலே மகிமை அடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் பழைய ஏற்பாடு வாசிக்கும்போது அந்த மக்களுக்கு முக்காடு இருந்ததுனால அவங்க புரிய முடியாமல் இருந்தாங்க. ஆனால் மனம் திரும்புதல் வரும்போது முக்காடு நீக்கப்படுது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று 17ஆம் வசனம் சொல்லுது. அப்போ ஆவியானவரை கொண்டு ஒரு விடுதலை இருந்தால் கர்த்தருடைய வசனங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அந்த கர்த்தருடைய வசனம்தான் வாழ்க்கையில் எழுப்புதலையும் மறுரூபத்தையும் கொண்டு வரும். ஆகினால் இந்த நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை கொண்டு வரணும். முதலாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கும் கண்கள் தேவை. 2வது, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். வேதத்தில் ஏராளமான அதிசயங்கள் இருக்கிறது. அதை பார்க்கிறதுக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். வேத பாரகர் பரிசேயர்கள் எல்லாம் வேதம் வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவருடைய மெய்யான வெளிப்பாடு இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற முடியாமலும் போனார்கள்.
அந்த ஆண்டவரை அறியாமலே சிலுவையில் அறைந்தார்கள். அந்த தெய்வத்தை அவர்கள் காண முடியவில்லை. இயேசு யார் என்று அவர்களால் புரிய முடியவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். வேதம் வைத்தவர்கள், வேதத்தை படித்தவர்கள் தான். ஆனால் அவங்க கண்கள் திறக்கப்படாமலே, அறியாமலேயே அவரை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க. இப்படி தான் அநேகம் பேர் வேதத்தை வச்சிருந்தாலும் வேதத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஆண்டவரை அறியாமலே போய்விடுகிறதுனாலே எழுப்புதலை காண முடியவில்லை. எழுப்புதல் வரணும்னா ஆண்டவர் நம்முடைய மனதை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுப்புதலை பார்க்கணுன்னா ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறதை காண வேண்டும். 2 ராஜாக்கள் 6:17 வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை நீர் திறந்துள்ளோம் என்றான். அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி. சீரிய தேசத்தின் படைகள் எலிசாவை பிடிப்பதற்காக வந்திருக்கிறது. குதிரைகளோடும் ரதங்களோடும் அவர்கள் இருந்த வீட்டை சுற்றிலும் அங்கே சுற்றிவிட்டார்கள். காலையில் எழும்பி பார்த்தபோது பயங்கரமான ரதங்கள், குதிரைகள், சீரிய தேசத்தின் படைகள் வந்திருக்கிறது. அப்பொழுது எலிசாவின் வேலைக்காரன் யோ என்று சொல்லி கதறி, இப்படி வந்திருக்கிறார்களே என்று அவன் வேதனைப்பட்ட போது எலிசா ஒரு சிறிய ஜெபம் பண்ணுறார். இவன் கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே. அவன் கண்ணை ஆண்டவர் திறந்த போது அவர்களை சுற்றிலும் அங்கே நிற்கிறதெல்லாம் சாதாரண குதிரை, சாதாரண ரதம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற ரதம் அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரதம். அந்த குதிரைகள் அக்கினிமயமாக இருந்தது. ஒருத்தரும் பக்கத்தில் வர முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். உன்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், ரதங்கள் இருக்கிறது. உலகத்தில் ஒரு பிசாசு இருந்தானா உன்னை சுற்றிலும் 3 தூதர்களாவது இருப்பாங்க. சின்ன வயசில் இருந்தே ஆண்டவர் தூதரை நியமிக்கிறார். பெரிய வயதிலையும் அந்த தூதர்கள் நம்மை விட்டு போக மாட்டார்கள். பணிவிடை செய்யும் ஆவிகள் அவர்கள். நமக்கு ஊழியம் செய்வார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் பிழைத்திருப்பதும் நாமெல்லாம் ஊழியம் செய்வதும் வேறு நம்முடைய சுய சக்தியினாலும் பலத்தினாலும் அல்ல. அப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். கிருபையாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. எழுப்புதல் நாட்களிலே தேவனுடைய ஊழியர்களை சுற்றிலும் தேவன் இறங்கி வருவார். அவர் தம்முடைய தூதர்களை சூழ பாளையம் இறக்குவார். அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். தேவ தூதர்கள் பெரிய காரியங்களை பணிவிடை செய்ய அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாதுகாப்பு இருக்கும். எழுப்புதலை காணணும். ஆனால் தூதர்களை பார்க்கிற கண்களை ஆண்டவர் தருவாராக. இன்றைக்கி அநேகர் எங்கே பார்த்தாலும் செய்வன, எங்கே பார்த்தாலும் பில்லி சூனியம், எங்கே பார்த்தாலும் எதையோ யாரோ வச்சிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவங்களால ஜெபிக்க முடியலை, அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் உனக்காக தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பின் கரத்தை நீ விசுவாசி, எழுப்புதலை நீ காண முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் பார்க்கும்போது ஆதியாகமம் 21:19 பார்க்கும்போது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆகார் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு பேர்சபா வனாந்திரத்திலே ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம் வைத்து அதெல்லாம் செலவழிந்து போன பின்பு பிள்ளை அழுகிறது, உயிர் போகிறது.
ஆகார் அழுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு இவள் கண்களை திறந்தார். கண் திறந்த போது பக்கத்திலேயே ஒரு நீரூற்று இருக்கிறதை கண்டாள். அருமையானவர்களே, நீரூற்று எப்பவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் வரணும்னா வேறு எதுலேயும் வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு அந்த எழுப்புதலை தர முடியும். அந்த எழுப்புதல் வரணும்னா அந்த நீரூற்று உனக்குள்ளே வரணும். அந்த நீரூற்று நதியாக மாறணும். ஆண்டவர்கிட்ட தாகத்தோடு வந்தால் உன்னை கைவிட மாட்டார். எழுப்புதல் வரணுமா? தாகம் வேணும், விசுவாசம் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால் உனக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீரில் நதி புறப்பட்டு ஓடி வர முடியும். உன் கண்கள் திறக்கப்படணும். உனக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஜீவ நதியை உன்னால் பார்க்க முடியுதா? உன் மூலமாக அநேக ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் ஜெபத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் வாழ்க்கை மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீ இருந்தால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு கூட்டத்தில் போனால் நீ பிரசங்கமே பண்ண வேண்டிய தேவையில்லை. உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பதினால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீ கிறிஸ்துவுக்கு ஒரு நற்கந்தம், அந்த வாசனை வீசும். ஒரு ஆள் ஒரு சென்ட் போட்டுட்டு, நல்ல சென்ட் போட்டுட்டு ஒரு கூட்டத்தின் நடுவே வர்றாருன்னா அந்த வாசனை கண்டிப்பாக தெரியும். இந்த அந்த போகிறாரு, இவர்கிட்ட நல்ல வாசனை இருக்குது, அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார், இங்கே நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியான் நிறைவு. நீ ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டாம், ஒரு ஊழியம் செய்ய வேண்டாம். நீ போகிற இடத்துல அவள் ஆசீர்வாதம் இருக்கும். சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு வீட்டில் வேலை செய்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா அந்த வீட்டை விட்டு போன உடனே அங்கே இருந்த மற்ற வேலைக்காரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஐயோ, அந்த அம்மா நல்ல வேலை போயிட்டு நம்மளை அழுத்திக்கிட்டு இருந்துச்சு, ராத்திரியெல்லாம் ஏதாவது பேசி எதையாவது நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கோம், இன்றைக்கி போயிட்டாங்க, அதனால் விடுதலை வந்துட்டு. அப்படி இருக்கக்கூடாது. இந்த அம்மா போகிறாங்களே நம்ம வீட்டை விட்டு, ஐயோ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாங்க, எவ்வளவு நற்கந்தமாக இருந்தாங்க. உங்களை வீடு வாடகைக்கு கொடுத்தவங்க, வீட்டு ஓனர்ஸ் சொல்லணும், எங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இருக்கிறது இந்த வட்டாரத்துக்கு ஆசீர்வாதம், நீங்கள் இருக்கிறது தான் நல்லது, எங்களுக்கு ஆசீர்வாதம். வாழ்க்கையை நற்கந்தமாக மாற்றுவீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல அதான் எழுப்புதல். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அந்த எழுப்புதலை நீங்கள் பார்க்க வேண்டும். எபேசியர் 1:18 நாம் பார்ப்போம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. எதுக்கு? முதல்ல நம்மை அழைத்ததின் நம்பிக்கை என்ன, இதை புரியணும். நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? நம்ம ஆண்டவர் செத்த தெய்வம் அல்ல, உயிருள்ள தெய்வம். அவர் சீக்கிரம் வரப்போகிற தெய்வம். அடியாத அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். அதுக்கு உன் மனக்கண் பிரகாசமாக அதை பார்க்கணும். என்னைக்கோ வாரேன்னு சொன்னார், வரவே இல்லை, நாளாயிட்டே போகுது, வருவாரா? இப்படி இருக்கக்கூடாது. உன் நம்பிக்கை, அதுக்கு பிரகாசமுள்ள கண்கள் வேணும். அவர் நிச்சயம் வருவார். உன் உள்ளத்தில் அவருடைய வருகையை பற்றிய விசுவாசம் உனக்குள்ள அதிகமாகணும். இந்த நாட்களில் அதுக்குரிய அடையாளமெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரம் அவர் வருவார். ரெண்டாவது,
அவர் உன்னை பார்க்கும்போது அவருக்கு ஐஸ்வர்யம், நீ அவருக்கு ஐஸ்வர்யம். அவர் அவர் உனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குவார்ல, நீயே அவருக்கு ஐஸ்வர்யம். ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் பார்த்தபோது நம்மை விலையேறப்பெற்றவர் என்று கண்டுதான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்தே மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்துருப்பார்னா நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளவு விலையேறப்பெற்றவங்க. உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவருக்கு அதுதான் ஐஸ்வர்யம். அவருக்கு இந்த உலகத்தில் தூதர்கள் பாவம் செய்த போது அவங்க பிசாசுகளாக மாறிட்டாங்க. நம்ம பாவம் செய்த போது நம்ம கைவிடலை. தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படியானால் நாம் தேவனுக்கு ஐஸ்வர்யவான்கள். இதை பார்க்குறதுக்கு உனக்கு மனக்கண் திறந்திருக்கணும். மூணாவது, கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பினார் அல்லவா, அந்த வல்லமை விசுவாசிக்கிற உனக்கு, அந்த மகா மேன்மையான வல்லமையை உனக்கு அவர் கொடுக்கிறதுக்கு அவர் ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த எழுப்புதலெல்லாம் வரணும்னா இந்த மாதிரி காரியங்களில் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. பார்க்கணும், கண் திறக்கணும். ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 7 தடவை அவர் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், மிகவும் மிகவும் நல்லது என்று கண்டார். 7 தடவை வருது பரிபூர்ணமாக. ஆண்டவர் அந்த நாட்களில் அவர் செய்ததெல்லாம் அவருடைய கண்கள் திறந்து பார்த்தார். சகலம் அவருக்கு நல்லதாக மாற்றிவிட்டார். அதனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் முதல்ல சொன்னதே வெளிச்சம் உண்டாக கிடது, இருளை மாற்றி வெளிச்சத்தை காண வைத்தார். ஆண்டவர் அவர் கண்டார் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. தேவன் கண்டார். சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். மின்னலை போல கீழே விழுகிறதை நான் கண்டேன். ஆண்டவர் எதை பார்த்தார்? சாத்தான் கீழே விழுகிறத பார்த்தார். அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட சத்துரு என்று கண்டார். உன் வாழ்க்கையில் உன் காலுக்கு கீழே அந்த சத்துரு இருக்கிறான், நீ பார்க்கணும். அவனுடைய வல்லமையை ஆண்டவர் எடுத்து போட்டார். அவன் கீழே விழுகிறதை கண்டார். அதுதான் உன் பார்வை. அதை காண்றியா? ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை தரணும். ஆண்டவர் அநேக காரியத்தை அவர் கண்டார். ஒரு நாத்தான் வேல் அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறதை கண்டார். அவனை கண்டுட்டு சொல்கிறார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்று சொன்னி. இது முதல் தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறி இறங்குகிறதை இனிமேல் பார்ப்பாய் என்று சொல்லி அவனோடு சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் இம்மானுவேலனாக வந்தார். இம்மானுவேலனாக வந்தவர் நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை நமக்கு அவர் காண்பிக்கிற ஒரு கர்த்தர். நம்மில் உள்ள தவறான காரியங்களை அவர் சுட்டி காண்பிப்பார். சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார், நீ 6 புருஷர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லி அவன் 6 புருஷன் உடையவள் என்று கண்டார். உன் அந்தரங்க காரியங்களை அவர் பார்க்கிறார். எழுப்புதல் வரணும்னா உன் அந்தரங்க வாழ்க்கையை நீ பாரு. ஆண்டவர் பார்க்குற பிரகாரமாக பாரு. ஆண்டவர் சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். உன் கண்கள் திறக்கப்படணும், நல்ல காரியங்களை காணணும். அந்த பத்மத்தீவில் யோவான் சபையினுடைய அநேக காரியத்தை பார்த்து பார்த்து மனவேதனை இருக்கும்போது மேலே நோக்கி பார்த்தபோது வானம் திறந்திருக்கிறத அவன் கண்டான். வானம் திறந்திருக்கிற காரியத்தை காண ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாட்களில் கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய
வாஞ்சியோடு கூட இருக்கிறார். தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களுக்கு சந்திப்பாரும். கண்கள் திறக்கப்படட்டும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே, கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்வீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் ராஜ்யம் வரட்டும். கர்த்தாவே, சீக்கிரம் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடும். ஆண்டவருடைய பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் காணப்போகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன்.